வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் பலரின் கனவை தகர்த்தெறிந்த கணக்கிலடங்கா அழிவுகளை ஏற்படுத்திய இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை பற்றி அறிவோம். ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் யோதர்கள் பல வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். நாஜிகள் யோதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்காக இறுதித் தேர்வு எனும் கருத்தை முன்வைத்தனர். ஜெர்மனியில் வாழ்ந்த யோதர்களும் ஜெர்மனியால் கைப்பற்றப்பட்ட நாடுகளில் வாழ்ந்த யோத இனத்தாரும் விஷவாயு நிரப்பப்பட்ட அறைகளில் அடைத்து வைத்துக் கொல்லப்பட்டனர். ஏறத்தாழ 6 மில்லியன் யோதர்கள் இச்சித்திரவதை முகாம்களில் கொல்லப்பட்டனர். போரின் இறுதி கட்டத்தில் உயிரோடிருந்த யோதர்களை நேச நாடுகளின் இராணுவத்தினர் மீட்கும் வரை யோத படுகொலை தொடர்ந்து நடத்தப்பட்டது. ஏனைய இனங்களைச் சேர்ந்தோரும் குறிப்பாக ரோமானி ஜீப்சிகளும் சித்திரவதை முகாம்களில் கொல்லப்பட்டனர். மனித உரிமை பிரகடனம். உலகளாவிய முறையில் மனித உரிமைகளை காப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பால் உருவாக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு குடியரசுத் தலைவர் பிராங்கிலின் ரூஸ்வெல்ட்டின் விதவை மனைவியார் தலைமை வகித்தார். ஆணைய குழுவில் உறுப்பினர்களாக சார்லஸ் மாலிக், தியோடோர் சீடோட்சான், ஜான் ஹம்ப்ரி, ரெனே காசின் ஆகியோர் இருந்தனர். மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் 30 கட்டுரைகளில் அடிப்படை மனித உரிமைகளை முன்வைக்கிறது. 1948 ஆண்டில் டிசம்பர் 10 ஐநா சபை இந்த வரலாற்று சாசனத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த நாள் உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்பிரகடனத்தை பின்பற்றி 1948 ஆண்டு தொடங்கி சுமார் 90 நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் மனித உரிமைகள் தொடர்பான சரத்துக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக நியூயார்க்கில் உள்ள பிராங்கிலின் எலினார் ரூஸ்வெல்ட் நிறுவனம் கூறுகிறது. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவின் முக்கிய விளைவு யூத இன மக்களுக்கென இஸ்ரேல் எனும் நாடு உருவாக்கப்பட்டதாகும். வரலாற்று ரீதியாக ரோமர்கள் காலத்திலிருந்து இதுவே இவர்களின் தாயகமாகும். ஆனால் யூதர்கள் அரசியல் காரணங்களால் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் குடியேறிவிட்டனர். 20ஆம் நூற்றாண்டில் பெருமளவில் முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தனர். இப்பகுதியில் யூதர்களுக்கென ஒரு தனிநாடு உருவாக்கப்பட்டதால் மேற்காசிய பகுதியில் தொடர் பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. மேலும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பகைமை நீடிக்கிறது. பாலஸ்தீனியத்தின் பெரும்பரப்பை இஸ்ரேல் தன்வசம் வைத்துள்ளது. இஸ்ரேல் தனக்கான பெரும் ஆதரவை அமெரிக்காவிடமிருந்து பெறுகிறது.